வணக்கம். இந்த வீடியோவில் அன்பே டயனா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பாரி இளவழகன் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரில. அவருடைய முதல் படமாக இதுக்கு முன்னாடி வந்த ஜமா படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. வாய்ப்பு கிடைச்சா இல்லை உங்கள்கிட்ட ஓடிடி இருந்தால் தயவு செய்து அந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். சேத்தனோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு ரொம்பவே கம்மியாக இருந்தது. கிரிட்டிக்ஸை ரொம்ப நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாலும் ஆடியன்ஸாக நிறைய பேர் அந்த படத்தை லேட்டராக பார்த்துட்டு பாராட்டுறது அதெல்லாம் இருக்கட்டும். தியேட்டரில் வந்தப்போ ஒரு வசூல் ஏதாவது கிடைச்சாதான் அந்த மாதிரி படங்கள் அதிகமாக வரும். சரி, ஓகே, ஒரு கமர்ஷியலாக ஏதாவது ட்ரை பண்ணுவோன்னு அன்பே டயனா பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, கண்டிப்பாக இதுலேயும் வேறு ஒரு ஆங்கிளில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். பெரம்பூர் பேஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் கோபிலாம் இருக்கார். அதுக்காக அவரோட பரிதாபங்கள் வீடியோலாம் பெரிய முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு ஏதோ பெருசாக பண்ணியிருக்காருன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இன்டர்வியூஸ்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்களாம், பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. பெரம்பூர் பேஸ் பண்ணி இத்தனைக்கு பெங்களூர் ஸ்லாங்லாம் பேஸ் பண்ணி என்னென்னமோ படத்தில் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்த்தா, இந்த படத்தோட கதை என்னென்னா, பெரம்பூர் பேக்ட்ராப்பில் அங்கேயே உங்களுக்கே தெரியும், அதிலே சொல்கிறாங்க இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வந்தவங்க, ஆங்கிலோ இண்டியன்ஸு, சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல கதாநாயகனோட பாரி இளவழகன் அவருடைய ஃபேமிலி வந்து ஒரு தெலுங்கு ஃபேமிலி. அவருடைய அப்பா சேத்தன், அம்மா ரோஜா, அப்புறம் தம்பி அக்கா எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு அத்தன்டிக் ஃபேமிலி. அவருடைய அம்மா ரொம்பவும் கேஸ்ட் ஒப்சஸ்டாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கே தெரியும், அந்த கேரக்டர் பார்த்தாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதனால தான் அவங்களே போட்டிருக்காங்க போல இருக்குது. பட் இவருக்கு ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் மேஜிக், அதாவது கதாநாயகி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்ன வயசுலேருந்தே. அவங்க 2 பேரும் இந்த லவ் பண்ண வைக்கிறது எப்படியும் உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு விஷயமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்குள்ள கால் வந்துருச்சு. பட் அகெயின் ஆங்கிலோ இண்டியன் கதாநாயகி வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்க. பட் இவருடைய வீட்டில் ஒத்துக்கலை. ஐ மீன், ஒத்துப்பாங்களா இல்லையா, வீட்டில் எப்படி சொல்கிறது, எப்படி பர்மிஷன் வாங்குறது, கடைசியில் வாங்கினாங்களே இல்லையன்றதை தாண்டி தான் அந்த படம்லாம் போகுது. ஆக்சுவலாக எனக்கு இந்த நிறைய கிரிட்டிக்ஸோட ரிவ்யூஸ், இந்த ஷோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் போட்டது பார்த்துட்டு ஓகே நல்லா தான் இருக்குது போல இருக்குப்பா, இந்த படமும் கண்டிப்பாக பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். பட் எனக்கு லிட்டில் டிசப்பாயிண்டிங்கான ஒரு படமாக தான் இருந்தது. இது காமெடி படமாக பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கேயுமே சிரிப்பே வரலை. செகண்ட் ஹாஃப்லேயும் நிறைய காட்சிகள் வந்து அப்படி தான் போயிட்டு இருந்தது. அங்கங்கே முக்கியமாக சேத்தன் வர காட்சிகள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கங்கே கோபி பண்ணுற சில காட்சிகளும் நல்லா இருந்தது. அவருடைய பெங்களூர் ஸ்லாங்குன்ற பேரில் ஒன்று பண்ணியிருந்தார். சில இடத்துல நல்லா இருந்தாலும் நிறைய இடத்துல அது ரொம்ப ஒரு கட்டத்தில் ஓவர் ஸ்டப்டாக இதை தாண்டி அது கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு எனக்கு பர்சனலாக. மேபி நிறைய பேருக்கு அதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அதை என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக கடைசி ஒரு 20 நிமிஷம் படம் உண்மையாகவே ரொம்பவே நல்லா ஒரு ஜாலியாக தான் இருந்தது. அந்த ஒரு கல்யாண வீடாகட்டும், இந்த ஃபங்க்ஷன், அங்கே நடக்கிற ட்ராமா, வழக்கம் போல் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி ஒன்று இருக்கும்ல, ஒரு கன்ஃபியூஷன்ஸ், அந்த ஒரு இடத்துல நல்லாவே போச்சு. நல்லா சிரிக்கிற மாதிரி நிறைய காமெடிகள் அங்கெல்லாம் இருந்தது. செல்முருகன், அந்த ரோஜா, சேத்தன், கோபி இவங்க காம்பினேஷன்ஸில் ஒரு சீன் ஒன்று கிளைமேக்ஸில் வரும், அது நல்லா இருந்தது. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கவுண்டர், அப்புறம் சேத்தனுடைய அங்கங்கே சில அவர் ரியாக்ஷன்ஸ், அவர் பர்ஃபார்மன்ஸை வச்சு நல்லா இருந்தது. அப்புறம் ட்ராமா, ஓகே, இது வழக்கம் போல் ஊறப்பட்ட ட்ராமா. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்துட்டோம். பட் அகைன் இங்கே கொஞ்சம் அந்த பேக் ட்ராப் நடக்கிற லொக்கேஷன்ஸ் அதை மட்டும் வச்சு கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாவோ புதுசாவோ எனக்கு எதுவும் தென்படலை. இன்னும் சொல்லப்போனால் ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே, அதாவது சின்ன வயசில் லவ் சொன்னேன்னு ஒரு சாங்கு, லவ் சொன்னதுக்கப்புறன்ற ஒரு சாங்கெல்லாம் இன்னும் அதெல்லாம் ரொம்பவே யூஸ்வலாகவும் புதுசாகவும் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த பேக்ட்ராப் அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷன் பேஸ்டாக பார்க்கணும், புதுசாக இருக்குன்னு விஷுவல்ஸாக வந்து பார்க்க நல்லா இருக்குன்றது மேபி அதை என்ஜாய் பண்ணலாம். அகைன் ஆல்ரெடி இந்த ரோம்காம் சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சவங்க, நான் அதுதான் பார்க்க விரும்புகிறேன்றவங்களுக்கு மேபி இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். எனக்கு ஒரு அளவுக்காவது என்கேஜிங்காவது இருக்கணும். அட்லீஸ்ட்டில் நான் எதிர்பார்த்தது கொஞ்சம் ரோம்காம்னா கொஞ்சம் காமெடி எனக்கு இருந்திருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் அது எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. மேபி அன்னைக்கு மூட் அவுட்டில் இருந்தேன்னா, மூட் அவுட்லாம் இல்லை மாதிரில நல்லா தான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்து நல்லா தான் சிரிச்சிருந்தேன். நமக்கே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தானே சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓகேஷ் குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ட் ஒரு கடைசி ஒரு 20 நிமிஷம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தில் ஃப்ளா இல்லை, ரொம்ப அவ்வளோ என்ன கொடூரமாக இல்லைன்னா இல்லை, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கதை தான். பட் அகெயின் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபீல் குட்டாக போகிற மாதிரியாவது, அட்லீஸ்ட்டில் காமெடியாவது இன்னும் கொஞ்சம் நல்லா என்கேஜிங்காக பண்ணியிருக்கலாம். ஏன்னா $1 மில்லியன் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் உங்களுக்கே தெரியும். குட் நைட், டூரிஸ்ட் ஃபேமிலி லவ்வர், இந்த படங்கள் மாதிரி நான் கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக எதிர்பார்த்தேன்.
அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பாரி ஆகட்டும், அந்த மேஜிக் அந்த கதாபாட்டும். சேத்தன் இந்த படத்தில் வந்து சேத்தன் இன்னும் ஆல்மோஸ்ட் அவர் தான் இன்னொரு ஹீரோ. அவரு தான் முக்கியமாக அந்த படத்தில் கொஞ்சமாவது எனக்கு பார்த்து ஓகேடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அவர் இந்த படிக்க தெரியாதுன்னு சொல்கிறதாகட்டும், அப்புறம் இந்த காது மிஷின் இந்த கான்செப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேயும் நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே கோபி இதை தாண்டி புதுசாக எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப ஒரு யூஸ்வலான ஒரு ரோம்காம் ட்ராமாவாக தான் இருந்தது. இன்கேஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை எந்தெந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலன்றதையும் சொல்லுங்களேன்.